ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின் ஸ்டோ சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. தங்கமயிலுக்கும் சரவணனுக்கும் டிவோர்ஸ் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அதோட கடைசி இயரிங்கா இப்போ கோர்ட்ல இருக்காங்க. நம்ம ஜட்ஜ் இருந்துட்டு தங்கமயில் கிட்ட என்னமா முடிவெடுத்திருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், சார் அப்பவும் சரி இப்பவும் சரி நான் ஒரே முடிவுல தான் இருக்கேன், எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க சார், என்கிட்ட இருந்து அவருக்கு விடுதலையை கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லவும், என்னம்மா நீங்க ஸ்டார்டிங்ல இவர் கூட சேர்ந்து வாழ்றேன்னு முடிவு எடுத்திருந்தீங்க, இப்போ எதுக்காகமா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? உங்களோட ரிப்போர்ட்ஸ்ல எதுலுமே நீங்க மாசமா இருக்கிற மாதிரி ரிப்போர்ட் இல்லையம்மா, எதுக்காக நீங்க அதை மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க சார், இந்த குழந்தைய வச்சு என் கூட சேர்ந்து வாழுங்கன்னா உங்களை வற்புறுத்த மாட்டேன், நான் பண்ண தப்புக்கு நான் தண்டனை அனுபவிச்சுக்கிறேன் சார், அதனால எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் பேசுறத ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு நம்ம சரவணனுக்கு ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுது. தங்கமயில் உண்மையாவே மாறிட்டா போல, தப்பு பண்ணதெல்லாம் உணர்ந்து இப்போ தப்பே பண்ணக்கூடாது அப்படின்ற எண்ணத்துல தான் இருக்கிறா. எல்லாரும் சொன்னாங்க, ஆனா நம்பல, இப்பதான் நான் நம்புறேன், தங்கமயில் உண்மையாவே மாறிட்டா அப்படின்னு நம்ம தங்கமயில பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம ஜட்ஜ் இருந்துட்டு, இங்க பாருங்கப்பா, நீங்க உங்க ஒய்ஃபை பிரியணும்னு ஆசைப்படுறீங்க, உங்க ஒய்ஃப் பிரெக்னண்டா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க, நீங்க அவங்கள விட்டு பிரியறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்க பாருங்க சார், எனக்கு இந்த டிவோர்ஸ் வேண்டாம், நான் அவ கூட சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே கோர்ட்ல இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக்கு, என்ன சொல்றாங்க இவங்க அப்படின்ற அளவுக்கு எதுவுமே தெரியாம ஒரு மாதிரி உலகத்துல போயிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி நம்ம கோமதி, இந்த பக்கம் நம்ம பாக்கியம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. நம்ம பாக்கியத்தால நம்பவே முடியல, சரவணன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவாருன்னு எதிர்பார்க்காம அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இதை கேட்ட உடனே தங்கமேலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஜட்ஜ் இருந்துட்டு, எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு நம்ம சரவணன் கிட்ட கேட்கவும், இங்க பாருங்க சார், குழந்தைக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன், என்னோட குழந்தை எந்த ஒரு பாவமும் பண்ண கிடையாது, என்னோட குழந்தை எதுக்காக அப்பாவை பிரிஞ்சோ அம்மாவை பிரிஞ்சோ வாழணும், இப்போ செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து ரொம்ப நல்ல மனுஷியா தான் மாறி இருக்கான்னு எனக்கு தோணுது, அதனால தான் சார் அவ கூட சேர்ந்து வாழணும்னு சொல்றேன். இப்போ வரைக்குமே அவ மேல இருக்கிற கோவம் எனக்கு தெரியல, இருந்தாலும் நடந்ததே நினைச்சுக்கிட்டு இருந்தா கண்டிப்பா எதுவும் மாற போறது கிடையாதுன்னு என் மனசுக்கு புரிஞ்சிருச்சுங்க சார், அதனாலதான் அவ கூட சேர்ந்து வாழணும்னு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம தங்கமேலுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. தன்னோட வாழ்க்கையில இனிமே இப்படி ஒரு சந்தோஷத்தை, அதாவது தன்னோட வீட்டுக்கார கூட இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியாது, நம்மளோட தலையெழுத்து அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ அவரே என் கூட சேர்ந்து வாழ்றேன், எல்லாத்தையும் மறந்து நான் பண்ண தப்பு எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு இப்போ நல்லவளா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என் கூட சேர்ந்து வாழ்றேன்னு ஒத்துக்கிட்டாரே, எனக்கு அதுவே ரொம்ப பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் கேஸை தள்ளுபடி பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ சொல்லி தீர்ப்பு கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தங்கமயில் சரவணன் எல்லாருமே கோர்ட்டுக்கு வெளியே வராங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, சரவணா என்ன சரவணா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க, நீ இப்படி ஒரு முடிவு எடுத்துல எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான், இங்க பாருமா தங்கமயில், சரவணன் உன்னை இப்படியும் உன் கூட சேர்ந்து வாழுவேன்னு சொல்லுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லவும், நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, இனிமே அவங்க அப்பா அம்மா கிட்ட இவ பேசவே கூடாது, இவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டு தானே நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணா, இனிமே அவ குடும்பத்துக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு நினைச்சு வந்தா என் கூட வரட்டும், இல்லைனா அவ என் கூட வர தேவையில்லம்மா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்க பாருங்க சரவணன் கிட்ட, இங்க பாருங்க, நீங்க இப்படி என்னை ஏத்துக்கிட்டதே மிகப்பெரிய சந்தோஷத்துல இருக்க, நானு கண்டிப்பா என்னோட அப்பா அம்மா பேச்சை இனிமே நான் செத்தாலும் கேட்க மாட்டேன், எனக்குன்னு ஒரு சுயமரியாதையை நான் உருவாக்கிக்கிட்டேன், சுயமா யோசிக்க கத்துக்கிட்டேன், எது நல்லது எது கெட்டது எது செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் நான் யோசிச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டேன், இனிமே யாரோட பேச்சை கேட்டுட்டோம் யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அதனால நீங்க கண்டிப்பா இதுல பயப்படாதீங்க,
கண்டிப்பாக உங்கள் விஷயத்தில் நான் என்னோட அம்மா பேச்சையோ அப்பா பேச்சையோ கேட்கவே மாட்டேன். நீங்கள் பயப்படாதீங்க. அதே மாதிரி நீங்கள் என்னோட அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் பேசக்கூடாதுன்னு சொன்னாலையும் கண்டிப்பாக நான் பேச மாட்டேன். இது வரைக்கும் அவங்க எனக்கு எந்த நல்லதுமே பண்ணது கிடையாது. அப்பா அம்மாவா என்னோட வாழ்க்கையை சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க என்னோட வாழ்க்கையை புதக்குழியில தான் தள்ளி விட்டுட்டாங்க. இனிமேலும் நான் அவங்க கூட பேச மாட்டேன். இங்கே பாருங்கம்மா, என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சா இனிமே நான் செத்துட்டேன்னு நினச்சிக்கோங்க. நான் இப்படி ஒருத்தி இருந்ததாவே நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம மாணிக்கத்துக்கு பயங்கர கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாரியா, எப்படியோ இவ சந்தோஷமா இருந்தா போதும், வாயா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாணிக்கத்தை கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு சரவணன் கிட்ட, இங்க பாருங்க மாமா, நீங்க திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தங்கமயிலக்கா ரொம்ப மனசு உடைஞ்சிருவாங்க. கண்டிப்பா இந்த ஹியரிங்ல டிவோர்ஸ் கிடைச்சிரும்னு நினைச்சிட்டு தான் அவங்களுக்கு ஆறுதலா இருக்கலாம்னு நான் வந்தேன். ஆனா இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுப்பீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை மாமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம கையோட தங்கமயிலக்காவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு ஒரு முடிவு எடுத்தீங்க பாத்தீங்களா, அது இன்னும் சந்தோஷமான விஷயம். தங்கமயிலக்கா உண்மையாவே ரொம்ப 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 மாறிட்டாங்க. அவங்க இனிமே சந்தோஷமா அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க. அவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசையும் அப்படின்னு சொல்றவும், அதுக்கப்புறம் நம்ம தங்கமயில வந்துட்டு, இங்கே பாரு மீனா, உன்னால தான் மீனா நான் இவ்வளோ சந்தோஷமாகவும் தைரியமாகவும் அது என்னது தன்னிச்சையாக முடிவெடுக்கிறதுக்கும் கற்றுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி மீனா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே அக்கா, இங்கே பாருங்கக்கா, நீங்கள் தப்பு பண்ணதெல்லாம் உணர்ந்துட்டீங்கக்கா. திரும்ப திரும்ப தப்பு பண்ணதையே சொல்லி காட்டிக்கிட்டு இருந்தா அது எப்படிக்கா நியாயமாக இருக்க முடியும்? அதனால கண்டிப்பாக அதை திரும்ப திரும்ப செய்ய மாட்டாங்க. நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம யாரு நம்ம கோமதி இருந்துட்டு தங்கமேல் கிட்ட வந்து, இங்கே பாருமேல், நீ திரும்பவும் எங்கள் வீட்டுக்கு வருவேன்னு கனவுல கூட நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் சரவணன் இப்படி ஒரு முடிவெடுத்து உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு முடிவெடுப்பான்னு சத்தியமாக நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. உன் கூட சேர்ந்து வாழ சொல்லி எத்தனையோ முறை அவன் கிட்ட கேட்டு பார்த்துட்டோம். ஆனால் அவன் அதில் ஒத்து வரவே இல்லை. ஆனால் இப்படி மனசு மாறி அவன் உன்னை ஏற்றுப்பான்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தங்கமயில சரவணன் இருந்துட்டு கையை பிடிச்சிக்கிட்டு வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம தங்கமயிலால சந்தோஷத்தை தாங்க முடியல. இதை பார்த்து நம்ம கோமதிக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, வீட்டுக்கும் போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம பாண்டியன் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும் பாண்டியனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்க பாருப்பா மயில, இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு இது இனிமேல் நாங்கள் பேச விரும்பல. இனிமேலாவது இந்த குடும்பத்துக்கும் எங்களுக்கும் உண்மையா இருமா. இங்க பாருங்க மாமா, நான் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்துட்டேன் மாமா. திரும்ப திரும்ப அந்த விஷயத்த கண்டிப்பா பண்ணவே மாட்டேன். இந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்தோட வளர்ச்சிக்காகவும் மட்டும்தான் நான் இருப்பேன். நீங்க கவலைப்படாதீங்க மாமா அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன, இந்த குடும்பமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை பார்த்த பழனி வந்துட்டு, இங்க பாருங்க மச்சான், இந்த குடும்பத்துல பழைய சந்தோஷம் திரும்ப வந்த மாதிரியே இருக்கு. இந்த வீடு முழுக்க ஆளுங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல 2 குழந்தை இந்த வீட்டுக்கு வரப்போகுது. 2 குழந்தையும் வச்சு இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்க போறாங்க. அதை நினைச்சாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பழனி சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம பாண்டியனும் ரொம்பவே சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. என்ன மச்சான், எதுக்காக சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லடா பழனி, 2 குழந்தையும் வந்தா இந்த வீடு எப்படி இருக்குமோன்னு யோசிச்சு பார்த்தனா, அதனாலதான் சிரிப்பு வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பழனி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, மச்சான் இதோட இன்னொரு விஷயமும் சொல்கிறோம், அதையும் கேட்டுக்கோங்க. நீங்கள் அந்த கார்த்திகேயனை பற்றி விசாரிச்சுட்டு வர சொல்லி சரவணன் கிட்ட சொல்லியிருந்தீங்களே, அதை பற்றி விசாரிக்க நானும் சரவணனும் ஒரு பேட்சாகவும் செந்திலும் கதிரும் ஒரு பேட்சாகவும் போயிருந்தோம். ஆனால் அந்த பையன் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்ல பையன், அந்த குடும்பமும் ரொம்ப நல்ல குடும்பம் அப்படின்னு ஒரு இடத்துல விடாமல் எல்லா இடத்துலையுமே அதே வார்த்தையை சொன்னாங்க. எனக்கு அந்த பையனை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட கதிர் இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, அந்த பையன் ரொம்ப நல்ல பையனா தான் இருக்கான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவன் 60 வயசு ஆன மாதிரி ரொம்பவே பழைய காலத்துல இருக்கிற மாதிரி யோசிக்கிறான். அது மட்டும் இல்லாம நல்லா உழைக்கணும், நல்லா முன்னேறணும், உழைச்சிக்கிட்டே இருக்கணும்னு என்னென்னமோ பண்றான், என்னென்னமோ பேசுறான். அதெல்லாம் பார்த்தா அரசி ரொம்ப போர் அடிச்சிருவாளோன்னு எனக்கு தோணுது. இங்க பாருடா,
அவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன், உழைக்கிற பையனுக்கு நம்ம அரசியை கொடுத்தா கண்டிப்பாக அவன் ரொம்ப சந்தோஷமாக அரசியை வச்சு காப்பாற்றுவான்னு எனக்கு தெரியும். அதனால தான் அந்த பையன் மேலே கோவப்படாமல் அந்த பையனை பற்றி விசாரிக்க சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்கவும், ஆமாம் கோமதி, அந்த பையன் ரொம்ப ரொம்ப நல்ல பையனாக இருக்கான், அதனால நம்ம அரசிக்கு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்க, அரசியோட மனசுக்கு அந்த பையனை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இதில் கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் கோமதி வீட்டில் இருக்கிற எல்லாருமே அரசிக்கிட்ட, இங்கே பாரு அரசி, என்ன நீ முடிவு சொல்கிற, உன்னோட முடிவு சொன்னால் அடுத்தது என்னன்னு யோசிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, இங்கே பாருங்கப்பா, ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் என்னோட கல்யாணத்தில் எனக்கு எந்த ஒரு அபிப்பிராயமும் கிடையாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலையும் பண்ணிக்கிறேன், இல்லை நீ கல்யாணமே பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொன்னாலையும் அதுவும் ஓகே தான்ப்பா, நான் அவங்க கூடயே சந்தோஷமாக இருந்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ராஜு இருந்துட்டு, இங்கே பாரு அரசி, நீ நடிக்காத, அந்த பையனை உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ வெளியே சொல்ல மாட்டேங்கிற. இங்கே பாருங்க மாமா, அரசி நடிச்சுக்கிட்டு இருக்கா, அவன் மனசில் கண்டிப்பாக அந்த பையன் இருக்கான்னு எனக்கு தெரியும். இங்கே பாரு அரசி, எதுக்காக உன் மனசில் இருக்கிறத மறைச்சிக்கிட்டு இருக்க? உனக்கும் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்குன்னு தெரிஞ்சா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்கல்ல அரசி, சொல்ல அரசி என்னன்னு அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்க அண்ணி, நீங்கள் எவ்வளோதான் கேட்டாலும் என்னோட வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை தான் வரும், என்னோட அப்பாக்கும் அம்மாக்கும் இதுல சம்மதம் இருந்தா எனக்கு சம்மதம், இல்லைன்னா எனக்கு சம்மதம் கிடையாது அப்படின்னு சொல்லவும், என்ன ராஜி இவ சொன்னதையே சொல்லிக்கிட்டே இருக்கா. இங்க பாருப்பா ராஜி, என்ன ராஜி, என்ன அரசி சொன்னதே சொல்லிக்கிட்டே இருக்கா, உன் மனசுல என்ன விருப்பம் இருக்குன்னு சொல்லு. உங்க அப்பாக்கு இந்த கல்யாணத்துல மனப்பூர்வமான சம்மதம், அதனால உனக்கு இதுல சம்மதம்னு தெரிஞ்சா கண்டிப்பா மாமா இதில் அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிப்பாரு. நீ பாட்டுக்கு அமைதியாவே இருந்தா எப்படிமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம அரசி இருந்துட்டு அமைதியாவே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருப்பா அரசி, நீ மட்டும் உன் மனசில் இருக்கிறத சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக அப்பா ரொம்ப சந்தோஷமா இந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன், இல்லைனா ஏதோ ஒரு மனசு ஓரத்தில் ஒரு மாதிரி குறுன்னு இருந்துக்கிட்டே இருக்கும். சரவணனும் நான் சொல்கிறத கேட்டு தான் அவனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ சரவணன் மனசு மாறி தங்கமயில ஏற்றுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் அவனோட வாழ்க்கையில் நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்தாவே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த விஷயத்தில் உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் அடுத்தது என்னன்னு நான் யோசிப்பேன். அதனால நீ முதல்ல உன்னோட விருப்பத்தை சொல்லுமா அப்படின்னு சொல்லவும், மச்சான் என்ன மச்சான் நீங்கள் இப்படியெல்லாம் மாறிட்டீங்க, இப்படி எப்படி நீங்கள் மற்றவங்களோட விருப்பத்தெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மச்சான் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு பழனி, சரவணோட விஷயத்துலையும் சரி நிறைய விஷயத்துல என்னோட விருப்பத்துக்கு மாறா நிறைய நடந்திருக்கு. நான் மட்டும் ஒரு சில விஷயத்துல தலையிடாம இருந்திருந்தேன்னா கண்டிப்பா ஒரு சிலரோட வாழ்க்கை இங்க நல்லா இருந்திருக்கும். அதனாலதான் நான் அமைதியாக இருக்கேன். இப்போது அரசியோட வாழ்க்கையிலும் அப்படி ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் அரசி என்ன சொல்கிறாலோ அதுதான். இங்கே பாருப்பா அரசி, நீ என்ன சொல்கிறியோ அதுதான் அப்படின்னு சொல்லவும், நம்ம பழனி இருந்துட்டு அரசிக்கிட்ட, இங்கே பாரு அரசி, அப்பா உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காருன்னு பாரு, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக உன்னோட முடிவை கேட்டு காத்துக்கிட்டு இருக்காரு. நீ மட்டும் நல்ல முடிவை சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக இந்த கல்யாணத்தில் அடுத்த லெவலுக்கு போயிடலாம், சொல்லுமா அப்படின்னு கேட்கவும், அப்பா இவ்வளோ கேட்கறதுனால சொல்கிறேன்ப்பா, அந்த பையனை எனக்கு கொஞ்ச நாளாக தான்ப்பா தெரியும். அப்பப்போ ரோட்டில் வச்சு பார்த்துப்போம், பேசிப்போம். ஆனால் அதை வச்சு அவரை எடை போட முடியாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என் மனசுக்கு எனக்கு அவரை பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம செந்தில் இருந்துட்டு, என்ன அரசி நீ பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா. அது மட்டும் இல்லாமல் அவன் அப்பா மாதிரி யோசிக்கிறான். அப்பா என்னென்னலாம் பண்ணுவாரோ அது எல்லாத்தையுமே அவன் பண்ணுறான். என்னால் தாங்க முடியல. உழைச்சாதான் நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும், அப்படி இப்படின்னு பழைய காலத்து ஆளு மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணவே மாட்டேங்கிறான் அரசி. எப்படி அரசி அவனை உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு, அண்ணன் என்னண்ணே அவன்
இப்போ உழைக்கிறதுனா நல்லது தானே. எப்படின்னா அரசிக்கு ஏதோ ஒரு விதத்துல அந்த பையனை பிடிச்சி போயிருக்கலாம், இப்போ அதுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கலாம். அதுக்காக அவளை வச்சு நம்ம ஓட்ட முடியுமா? இனிமே இந்த விஷயத்த பத்தி பேச தேவையில்ல. அப்பா அரசி இப்போ இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டா, நீங்க என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம அரசியோட கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரவணா, நீ அந்த பையனுக்கு கால் பண்ணி என்கிட்ட கூட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு கால் பண்ணி நம்ம பாண்டியன் கிட்ட கொடுக்கவும், பாண்டியன் இருந்துட்டு ஹலோ அப்படின்னு சொல்லுவோம். ஹலோ சார், உங்கள் ஃபோனுக்காக தான் சார் நான் இத்தனை நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்களோ ஏது சொல்லுவீங்களோன்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் தூக்கம் இல்லாமல் தவச்சிக்கிட்டு இருக்கேன் சார். என்னோட ஒரு வேலை கூட ஆகவே மாட்டேங்குது. அதனால் நீங்கள் ஒரு நல்ல வார்த்தையாக சொல்லுங்கள் சார். நான் ரொம்ப நல்லா உங்கள் பொண்ணை பார்த்துப்பேன், ரொம்ப சந்தோஷமாக பார்த்துப்பேன். உங்கள் வீட்டில் இருக்கிறத விட இங்கே என் கூட இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பாங்க. இங்க பாருங்க சார், நீங்க எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லி கெஞ்சி பேசவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ராஜி, மீனா, அதுக்கப்புறம் தங்கமயில் எல்லாருமே ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இங்க பாருப்பா தம்பி, நாளைக்கு உங்க அப்பா அம்மாவோட கூட்டிட்டு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்துரு சரியா அப்படின்னு சொல்லி சொல்லவும், இது கேட்ட உடனே என்ன சார் சொல்றீங்க, நீங்க சொல்றது எல்லாம் உண்மையா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நீங்க இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி என்ன இப்படி சந்தோஷப்படுத்துவீங்கன்னு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. நாளைக்கு காலையில டானு 6 மணிக்குள்ள உங்க வீட்டுல நாங்க இருப்போம் சார். ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரிங்க தம்பி, போனை வைக்கவா? சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு துள்ளி குதிச்சுக்கிட்டு இந்த விஷயத்த தன்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்லலான்னு ஓடி போயிடுறாரு நம்ம கார்த்திகேயன். இந்த பக்கம் நம்ம ராஜ் இருந்துட்டு குமார் கிட்ட போயிட்டு இங்க பாருடா, இனிமே அரசியோட விஷயத்துல நீ ஏதாவது தலையிட்ட அவ்வளவுதாண்டா உனக்கு அப்படின்னு சொல்லி கோபமா பேசுவோம். ஏய் இங்க பாரு, எதுக்காக சும்மா இருக்கிற என்கிட்ட வந்து ரொம்ப இழுத்துக்கிட்டு இருக்க? இங்க பாரு, அரசிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அரசியோட கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணி அரசியோட கல்யாணத்தை நிறுத்தலான்னு முயற்சி பண்ண அவ்வளவுதான் உனக்கு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லவும், என்ன அவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா? அவளுக்கு கல்யாணமே நடக்கக்கூடாதே, எதுக்காக அவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ? இங்க பாருடா, கல்யாண விஷயத்துல ஏதாவது தப்பு நடந்துச்சு உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன் தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி கோபமா பேசிக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம அப்பதான் வராங்க. வாராஜி, எப்ப ராஜி வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க அப்பதான் அரசிக்கு கல்யாண ஏற்பாடு அந்த வீட்டுல நடந்துகிட்டு இருக்கு. அதனால உன்னோட பேரங்கிட்ட சொல்லி வை, ஏதாவது இந்த கல்யாணத்துல பிரச்சனை ஏதாவது பண்ணா கண்டிப்பா இந்த விஷயத்துல நான் சும்மாவே இருக்க மாட்டேன், தெரிஞ்சுக்கோங்க பாட்டி அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம குமார் இருந்துட்டு இங்க பாருங்க பார்த்தா, என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ வேற எவனையோ கல்யாணம் பண்ணிட்டு போறாளா? இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பார்த்துறேன், கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நான் நடக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், என்ன குமார் இப்பதான் உனக்கு கல்யாணமே நடந்திருக்கு, அதுக்குள்ள இப்ப ஏதோ ஒரு பிரச்சனைக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் நல்லா இல்ல குமார். உன்னோட வாழ்க்கையை மட்டும் பாரு, உன்னை நம்பி வந்தவளை சந்தோஷமா எப்படி வச்சு பாத்துக்கிறதுன்னு பாரு. அதெல்லாம் முடியாது பிரியமா, என்னால முடியாது. என்னை இவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்படுத்துறவ அவ சந்தோஷமா வாழவே கூடாது அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே நம்ம அப்பத்தாக்கு பயங்கர கோவம் வந்துருது. இங்க பாருடா, இதுக்கு மேலேயும் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ண உன்னை உயிரோட வைக்க மாட்டேன்னு தெரிஞ்சுக்கோ. உன்னை நம்பி இதனாலதான் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு அவங்க சொன்னாங்க. அதே மாதிரிதான் நீ திருந்தாத ஒரு ஜென்மண்டா, நீ எப்படியோ திருந்திருவ அப்படின்னு நினைச்சுதாண்டா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கு. இப்போ நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, உன்னை நம்பி வந்தவள நீ சந்தோஷமா வச்சு பாத்துக்கணும்ன்ற எண்ணம் உன் மனசுக்கு வரவே வராதடா, எப்படிடா உன்னால மட்டும் இப்படி யோசிக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே அப்பதான் திரும்ப இந்த விஷயத்த பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம சுடர் வராங்க. வந்த உடனே நம்ம சுடர் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம். நம்ம குமார் இருந்துட்டு இங்க பாருங்க பார்த்தா, கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நான் நடக்கவே விட மாட்டேன். என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னவ அவளோட கல்யாணம் நடக்கவே கூடாது. என்னை எப்படி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கஷ்டப்படுத்தினாலோ அதே மாதிரி அவளோ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இதை பார்த்து சுடருக்கு கண்ணெல்லாம் கலங்கி கண்ணில் இருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. இதை பார்த்த நம்ம வடிவு இருந்துட்டு இங்க பாருமா சுடர், நீ வருத்தப்படாதமா,
இதை பற்றி அவங்க பெரியப்பா கிட்ட நான் பேசுகிறேன், பேசி அவன்கிட்ட சொல்லி புரிய வைக்க சொல்கிறேன், நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் அழுதுகிட்டே மேலே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வடிவு இருந்துட்டு என்னங்க அத்தை இப்படி இந்த குமார் பையன் இப்படி இருக்கான், இவனை நம்பி வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம், அந்த பொண்ணோட நிலைமை என்னங்க அத்தை ஆகுறது அப்படின்னு சொல்லவும் வடிவு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அரசியை மட்டும் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா அரசியோட வாழ்க்கை தான் நாசமாக போயிருக்கோம், எப்படியோ அரசி இவனை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் இவனை வேண்டான்னு சொல்லியிருக்கா போல. நான் தான் அது எதுவுமே புரிஞ்சுக்காம நான் அரசியை போய் வற்புறுத்திக்கிட்டு இருந்தேன். அவள் எப்படியோ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டான், அவளோட வாழ்க்கை அது நல்லா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது யாரு சக்திவேல் வராங்க. வந்த உடனே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம வடிவு இருந்துட்டு சக்திவேல் கிட்ட சொல்லவும் சக்திவேல் இருந்துட்டு என்னங்க நீ சொல்றீங்க, இங்க பாருங்க தம்பி, குமார் பண்ணிக்கிட்டு இருக்க வேலைலாம் சரியில்லை, அதுவும் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணை வச்சுக்கிட்டே இப்படியெல்லாம் பேசுகிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு இந்த குடும்பத்தை பற்றி என்ன நினைக்கும், உங்களை பற்றி என்ன நினைக்கும், அதுவும் இப்போ தான் 2-3 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே அந்த பொண்ணோட மனசு கஷ்டப்படுற மாதிரி இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டா எப்படிங்க தம்பி, அதுவும் அந்த பொண்ணு வந்த நாளையே குடிக்க ஆரம்பிச்சு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, அவன்கிட்ட கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க அப்படின்னு நம்ம சக்திவேல் கிட்ட சொல்லுவோம். சக்திவேல் இருந்துட்டு குமாரே இங்க வா குமாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம குமார் கிட்ட கேட்குறாங்க. இங்க பாரு குமாரு, என்ன அண்ணி சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்கப்பா, என்னோட வாழ்க்கையில விளையாடி என்னை கஷ்டப்படுத்துறவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கவே கூடாதுப்பா, அதனாலதான் அவ கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன்னு சொன்னேன். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம முத்துவேல் எல்லாத்தையும் கேட்டுட்டு பயங்கர கோவமா, எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா, இங்க பாருடா குமாரு, இனிமேல் ஏதாவது அந்த குடும்பத்துக்கிட்ட போய் வம்பு இழுத்த அவ்வளவுதான், இந்த குடும்பத்துல உனக்கு இடமே கிடையாது, அதே மாதிரி சொத்து பிரிச்சு கொடுக்குறேன்னு சொன்ன பாத்தியா, அதுல இருந்து உனக்கு ஒரு சல்லி பைசா கூட கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. என்ன பெரியப்பா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க, இங்க பாருங்க பெரியப்பா, அந்த ஓடுகளி குடும்பத்துக்காக நீங்க இவ்வளவு வக்காலத்து வாங்குறது சரியில்லைங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லவும் நம்ம அது முத்துவேல் இருந்துட்டு பயங்கர கோவமா நம்ம குமாரப்பான்னு அரைஞ்சிடுறாங்க. இங்க பாருடா, சும்மா துள்ளி குதிக்காம உன்னோட வேலையை மட்டும் பாரு, உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்குல்ல, அந்த பொண்ணை சந்தோஷமா வச்சு வாழ்ற வழியை பாரு, அதுக்கு துப்பு இல்லை உனக்கு, மற்றவங்களோட வாழ்க்கையில விளையாட பாக்குறியா, மற்றவங்களாவது சந்தோஷமா இருக்கட்டும், நீ தான் சந்தோஷமா இல்லைன்னா மற்றவங்களோட சந்தோஷத்தையும் கெடுக்க இப்படியெல்லாம் கேவலமா புத்தி எங்கடா போகுது உனக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்கவும், இங்க பாருங்க பெரியப்பா, இங்க பாருடா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின அவ்வளவுதான் உனக்கு மரியாதை, அந்த கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை பண்ண அவ்வளவுதான் உனக்கு மரியாதை, தெரிஞ்சுக்கோ, நான் யார் என்னென்னலாம் பார்க்க மாட்டேன், உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து இனிமே ஜென்மத்துக்கும் வெளியே வராத மாதிரி பண்ணிடுவேன், தெரிஞ்சுக்கோ, ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு கிளம்பிடுறாரு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த சக்திவேல் இருந்துட்டு என்னடா உனக்கு புத்தி இது கெட்டு போச்சாடா, எதுக்காகடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி குமாரை பார்த்து கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம குமார் இருந்துட்டு என்னப்பா என்ன வந்து திட்டிக்கிட்டு இருக்கீங்க, நான் எல்லாத்தையும் கரெக்டா தானே பேசுறேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம மாறி இருந்துட்டு என்னடா நீ கரெக்டா பேசிக்கிட்டு இருக்க, இங்க பாருடா, உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கு, அதை பத்தி நீ யோசிக்கவே மாட்டியாடா, அந்த பொண்ணோட மனசு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுற மாதிரி இப்படி நடந்துக்கிட்டா அந்த பொண்ணுக்கு எப்படி உன் மேல நம்பிக்கை வரும், உன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ முடியாதுன்ற எண்ணம் தானே அந்த பொண்ணோட மனசுல வரும், எதுக்காகடா இப்படி ஒரு கேடுகட்ட புத்தியோட இருக்க, இந்த புத்தியை மாத்திக்கிட்டு நீ சந்தோஷமா வாழ பாருடா, என்னம்மா ஆளாளுக்கு என்கிட்ட வந்து அட்வைஸ் பண்றதுலே இருக்கீங்க, என்னால இந்த விஷயத்துல யார் பேச்சும் கேட்க முடியாதுமா, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவளோட கல்யாணத்தை நான் நிறுத்ததான் செய்வேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே உனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க சொன்ன பாத்தியா, என்ன அடிக்கணும்டா, எல்லாரும் சொன்ன மாதிரி உனக்கு கல்யாணம் ஆகாம இருந்திருந்தாண்டா உனக்கு அந்த வருத்த கஷ்டம் தெரிஞ்சிருக்கும், இங்க பாருங்க உங்க பையனை நீங்க எப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க பாருங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடா ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குவோம். அப்பா என்னப்பா நீங்களும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி யாரும் கத்தாதீங்க, நான் ஜெயிலுக்கே போனாலும் சரி அவளோட கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன்ப்பா, நீங்க யார் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிடுறாரு. இதை கேட்டு நம்ம சக்திவேல் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு பாருடா, உன்னோட பையன் உன்ன மாதிரியே தாண்டி இருக்கான், உன்ன மாதிரி ஒரு கேவலமான புத்தியோட தாண்ட வளர்த்து வச்சிருக்க, இங்க பாரு நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, உன் பையன் கிட்ட சொல்லி வச்சிரு, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன
நம்ம நம்ம தங்கமயில இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா சரவணன் கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, நீங்க இவ்வளோ சீக்கிரமா என்னை ஏத்துப்பீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஜென்மத்துல இப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காதுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எப்படிங்க, எதனால என்னை ஏத்துக்கணும்னு உங்களுக்கு மனசு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு, உன்னை ஏத்துக்கணும்னு மனசு வந்ததுக்கு காரணம் நீ கிடையாது, நம்ம குழந்தை தான். நம்ம குழந்தை எந்த விதத்துலையும் பாதிக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவை எடுத்தேன். நீ இனிமே சந்தோஷமா இரு, நீ கவலைப்படாத, நீ கண்டிப்பா இனிமே எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன்னு என் மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு, அந்த நம்பிக்கையை மட்டும் உடைக்காம இருந்தா சரிதான் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, நீங்க என்னை ஏத்துக்கிட்டீங்க, உங்களோட நம்பிக்கையை எந்த காலத்துக்கும் கண்டிப்பா நான் உடைக்கவே மாட்டேன். எனக்கு பொண்ணு பிறக்கணும்னு தான் ஆசை, உங்களுக்கு என்னங்க ஆசை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு தங்கமேலு, எனக்கும் பொண்ணு பிறக்கணும் தான் ஆசை. ஒரு பொன் குழந்தை பிறந்து அந்த பொன் குழந்தைய என் கையில கொடுத்துரு, அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டே சந்தோஷமா என்னோட வாழ்க்கையை கழிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ரொம்பவே சந்தோஷமா 2 பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து பாண்டியன் கோமதி ரொம்பவே சந்தோஷமா சரவணன் இப்படி இருக்கணும் தான் நினைச்சான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த குடும்பத்துல எல்லாமே சந்தோஷமா நடந்துகிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.